எந்தெந்த தசா காலம் ஒருவருக்கு கெடுதலை செய்யும்? கெட்ட கிரகங்களோட தசா காலம் ஒருவருக்கு கெடுதலை செய்யும். அது எது கெட்ட கிரகங்கள் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் தப்பாக நினைக்கிறது உண்டு. சுக்கிரதசை வந்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீன லக்னத்துக்கு சுக்கிரதசை நல்லது இல்லை. கடக லக்னத்துக்கு சுக்கிரதசை நல்லது கிடையாது. இந்த மாதிரி சிலருக்கு சில தசைகள்லாம் நல்லது செய்யாது. அந்த வகையில் இது காமனாக சொன்னால் சரியாக வராது. ஒரு ஒரு லக்னத்துக்குமே தனித்தனியாகவே நம்ம விளக்கமாக தரலாம். உங்கள் லக்னத்துக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். டைட்டில் என்ன சொல்ல போகிறோன்னா, உங்கள் லக்னத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய தசா காலங்கள் எது அப்படின்றத டைட்டில் வச்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கு கெட்டவன் யார் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். பொதுவாக 99% ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கெடுதலை செய்யக்கூடிய இடங்கள்னு அர்த்தம். அது பேர் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். சில பேர் மறைவு ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தை கூட சேர்த்துப்பாங்க. 3ஆம் இடத்தையும் மறைவு ஸ்தானமாக சொல்லிட்டு 3, 6, 9, 12ன்னு சொல்லுவாங்க. நான் அந்த 3ஆம் இடத்தை சேர்க்கறதில்லை. காரணம் என்னன்னா, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளல் தான் சொல்லுவாங்க திருவள்ளுவர். அதிகமாக என்ன செய்யுமோ அதுதான். இந்த 3ஆம் இடம் அதிகமாக கெடுதலை செய்யுமானா கிடையாது. ரொம்ப குறைஞ்சபட்சம்தான். நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்கும்போது, அந்த யோகத்தில் இந்த 3ஆம் இடத்தை சேர்க்காம 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்கள் தனக்குள்ளே இடங்களை மாறிக்கொண்டோ அல்லது ஒரே இடத்துலையோ 3, 6, 6, 8, 12லையோ மீண்டுமே அந்த மறைவு ஸ்தானமான 6, 8, 12ல மாறியோ அல்லது தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ இருக்குமே. ஆனால் அது விபரீத ராஜயோகமாக சொல்கிறாங்க. அந்த விபரீத ராஜயோகத்தில் இந்த 3ஆம் இடத்தை சேர்க்கப்படவில்லை. ஆகவே நானும் 3ஆம் இடத்தை பரிபூர்ணமான மறைவு ஸ்தானமாக கெடுதல் ஸ்தானமாக ஏற்றுக்கொள்ளலை. அதனால் இந்த 6, 8, 12 ஆகிய 3 இடங்கள் மட்டும் மறைவு ஸ்தானமாக நம்ம எடுத்துக்கலாம். கெடுதலை செய்யக்கூடிய இடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சில பல சூட்சும விதிகள்லாம் இருக்குது. திதி சூனியம்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் சில இடங்கள் கெடுதல்